வெல்கம் டு மை சேனல். பச்சை நிறம் பளபளப்பாக இருக்கிறதா? குயிக் அண்ட் ஈஸி சிம்பிள் மேக்கப் லுக் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இதில் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் கம்மியாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எப்படி இந்த ப்ராடக்டை வச்சு இவ்வளோ க்ளோவாகவும் பிரைட்டாகவும் எப்படி பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டா தான், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அப்போ உங்களுக்கு புரியும். நீங்களும் வீட்டில் பண்ணி பார்க்கலாம்ல, பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸ்கின் கேர், ஃபேஷன், க்ரூமிங், ஸ்டைலிங் அண்ட் டிப்ஸு, இது எல்லாமே என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ப்ளீஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக, நோ கன்சிலர், நோ கரெக்ட் கரெக்ஷன், நோ ஃபவுண்டேஷன், நோ சிசி க்ரீம், எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த லுக்கை எப்படி நான் உருவாக்குனேங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிக் அண்ட் ஈஸி சிம்பிள் மேக்கப் லுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கேன். பட் இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு நேராகவே செஞ்சு காமிப்போன்னு பார்த்தேன். கொஞ்சம் கேமரா சரியாகவே வேலை மாட்டேனுச்சு. ஒரு மாதிரி வீடியோ ஒரு மாதிரி கருப்பாக, இந்த மாதிரி வெளிச்சமும் சரியாக இல்லை. அதனால டைம் வேறு ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆஃப்லைன்லேயே நான் பின்ன பிறகு இப்போ தான் சரி பண்ண பிறகு தான் இந்த வீடியோவை வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் வெளிச்சம் நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி மங்களாக இருந்தது. எதனால் அப்படி இருக்குது? இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம்னால அப்படி இருந்ததா இல்லை என்னன்னு ஒன்றும் புரியல. ஆனால் இந்த ஹேர் ஸ்டைலே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ரைட் சைடில் இப்போ குத்த வேணாம், அதை அப்படியே விட்டுருங்க. லெஃப்ட் சைடில் 3 லேயர் பிரிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சைடு அந்த பார்ட்டிஷனுக்கு பக்கத்துலேயே ஒரு லேயர் எடுத்துங்க, சின்னதாக எடுத்து அதை சுற்றிக்குங்க, ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணி நேராக ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் தூரம், இவ்வளோ தூரம் மட்டும் போதும். அதுக்கிட்ட ஒரு செக்யூர் பண்ணிக்கணும். அதுமாரி செகண்ட் லேயர் எடுத்துக்கங்க, அதையும் அப்படியே சுற்றி கொண்டு அதுக்கு கீழே ஒரு செக்யூர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹேர்கிட்ட அதுக்கிட்ட ஒரு லேயர் எடுத்து அதை ட்விஸ்ட் பண்ணி அதுக்கு கீழே குத்திக்குங்க. அது 3 முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் தான் இந்த ரைட் சைடில் ஒரே ஒரு பார்ட்டிஷன் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு இந்த இடத்துல அதை செக்யூர் பண்ணி ஃபுல் ஹேர் கீழே சீவி விட்டுக்குங்க. சீவி விட்ட பிறகு நடுவில் நம்ம பூ வச்சுக்கலாம். நான் ஒரு பட்டர்ஃப்ளை வச்சுருக்கேன், ஆனால் இதை வீடியோவில் எடுத்திருக்கேன். அதை வேணால் அதில் ஆட் பண்ணுறேன். பேக் சைடை நான் அதில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஆக்சுவலாக நான் ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு நேராகவே பண்ணி காட்டணுன்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். கொஞ்சம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நான் எப்படி சொன்னேனோ அந்த மாதிரி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் சூப்பராக, பேக் சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். நான் இதில் எடுத்திருக்கேன், நான் உங்களுக்கு நான் இதில் ஆட் பண்ணுறேன், அப்போ பாருங்கள். சரி வாங்க மேக்கப்புக்கு போவோம். இன்னைக்கு சிம்பிள் மேக்கப் தான், எதுவுமே கிடையாது. சிசி க்ரீமும் போடல, எதுவுமே கிடையாது. ஒரு டக்குன்னு கிளம்பணும் அப்படின்ட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், டக்குன்னு சிம்பிளாக ஒரு மேக்கப் பண்ணிவிட்டு எங்கே போகணுமோ போயிட்டு வந்துடலாம். ஒரு அர்ஜென்ட்டு உடனே கிளம்பு, வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எப்படி கிளம்பணும், அதுக்கானதான். இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் 10 மினிட்ஸ்லேயே போட்டுடலாம். ஒன்றுமே இல்லை. நோ ஃபவுண்டேஷன், கன்சிலர் எதுவுமே யூஸ் பண்ணல. நார்மலாக மாய்ஸ்சரைசர், ப்ரைமரு, சீரம், அவ்வளோதான். நீங்கள் வேணால் பாருங்கள். ஓகே,
ஃபஸ்ட்டு நம்ம சீரம் தான், லாக்மி லைக்காலிக் இலுமினேட் சீரம், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மேக்கப்புக்கு முன்னாடி போடுறது ரொம்ப நல்லது, அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா எந்த மாதிரி நீங்கள் மேக்கப்பில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் சரி, இந்த சீரம் வந்து ஒரு க்ளோ கொடுக்கும். பொல்யூஷன் அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கின்னை வந்து பாதுகாக்கணுன்னா நீங்கள் வந்து இந்தமாரி அந்தந்த ஸ்கின்னுக்கு தகுந்த ப்ராடக்ட் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக சீரம் யூஸ் பண்ணுங்கள். டெய்லி சீரம் யூஸ் பண்ணுறதும் இருக்குது, இதேமாரி மேக்கப்புக்கு முன்னாடி பண்ணுற சீரமும் இருக்குது. எல்லா சீரமும் வந்துடுச்சு. சீரம் டெஃபினட்டாக போடுங்க, மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன்லாம் டெஃபினட்டாக போடுங்க. பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரே ஒரு பிம்பிள்ஸ், ஒரு பிம்பிள்ஸ் அந்த இடத்துல மட்டும் போட வேண்டாம், ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல இருக்க நான் இங்கே தான் செய்கிறேன் பாருங்க. செய்யும் போதே இப்படி செஞ்சு இப்படி தான் கொண்டு வர பாருங்க, இதுக்கிட்ட கை வைக்கல பாருங்க. அது மாதிரி இந்த இடத்துல செய்கிறேன், இங்கே செய்கிறேன், அந்த இடத்த விட்றோம் பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யணும். நீங்கள் அது அப்படி இருந்தால் தான் அந்த பிம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து டச் பண்ணக்கூடாது. ரொம்ப அதை போட்டு ஏதாவது செஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் அது வந்து பெருசாகிறது. ஆனால் வச்சு எடுக்கணும். சீரம் மட்டும் லைட்டாக ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டு வந்து இப்படி வச்சு எடுங்க. நீங்கள் வைக்கும் போதே தெரியும் பாருங்க எவ்வளோ அந்த ஒரு சாஃப்ட் தெரியுதுங்களா, உங்களுக்கு புரியும் பாருங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. அதை வச்சு எடுத்தாலும் ரொம்ப இது பண்ணாமல் நம்ம எப்பவும் போடுறது தான் ரெவ்லான் டச் அண்ட் க்ளோ க்ரீம். இது வந்து கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கணும், ஏன்னா நம்ம எதுவுமே போடலை, இதனால் இதை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். இது வந்து மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணலாம், சன்ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து ஆயில் ஸ்கின்ல இருக்கிறவங்க மாய்ஸ்சரைசர் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஆயில் அதிகமாக வரும் அப்படின்ட்டு மாய்ஸ்சரைசர் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் நான் சொல்கிறேன், மாய்ஸ்சரைசர்லாம் இருக்குது, நல்ல ப்ராடக்ட்லாம் இருக்குது, போடாமல் இருக்காதீங்க. டெஃபினட்டாக வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீனு, ப்ரைமர் இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் யாருமே இருக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து மேக் லூஸ் பவுடர். எந்த க்ரீம் போட்டாலும், ஃபவுண்டேஷன் க்ரீமாக இருக்கட்டும், இல்லை சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், எது இருந்தாலும் நம்ம ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணணும். அது எனி பவுடர், காம்பேக்ட் பவுடர் இருக்கலாம், லூஸ் பவுடர், இல்லை பனானா பவுடர், எனி பவுடர் நம்ம அடிக்கணும். அதை அடித்து செட் பண்ணிக்கணும். இல்லை நார்மல் ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின்லாம் ஒரு தடவை அடித்தா கூட, லேசாக அடித்தா கூட போதும், கரெக்டாக இருக்கும். பட்டு ஆயில் ஸ்கின்ல இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் அடிக்கணும். ஏன்னா ஆயில் உடனே வந்துடும் இல்லையா, உங்களுக்கு பவுடர் நிற்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் அதிகமாகவே நான் அடிச்சுப்பேன். ஆனால் கொஞ்சம் அதிகமான ரொம்ப பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கிற மாதிரிலாம் அடிக்க மாட்டேன். கரெக்டாக எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து அடிப்பேன். அந்த மாதிரி ஆயில் ஸ்கின்காரவங்களாம் தைரியமாக அடிச்சுக்கலாம். ஆனால் வந்து பவுட்ரு வந்து கரெக்டான பவுடர் சூஸ் பண்ணுங்கள். அந்த பவுடரை வாங்கி
அடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா பார்க்க அழகாக இருக்கும். கொஞ்சம் ஹேர் வந்து திக்காக வளர்ந்துருக்கு, கொஞ்சம் த்ரெட்டிங் பண்ணணும். அதனால வந்து இந்த ஷேப்பிங் வந்து மாறி இருக்குது. மாறினதுனால நான் கொஞ்சம் பிரைட்டாகவே கொடுத்துக்கிறேன். அதனால தான் பிளாக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நிறைய வளர்ந்துருக்கு, அது தெரியக்கூடாதுன்னா கொஞ்சம் நல்லா அந்த இடத்துலையும் கொஞ்சம் விட்டுப்போம். அதனால தான் நான் விட்டுட்டேன். ஒரு மாதம் செலிப்ரேட் எடுப்பாங்க. நான் ஒரு மாதம் சொல்ல முடியாது, ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி தான் த்ரெட்டிங் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வளரும், ஆனால் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக எடுத்துருவோம். இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கிறது தெரியுதா? இந்த ஷேப்பிங்லாம் இந்த இடத்துலாம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. எனக்கு இந்த இடத்துல இருக்கிறத விட இந்த முனையில் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் இப்போ இந்த இடத்துல மொத்தமாக இருக்கும்போது இந்த இடத்துல மெலிசாக இருக்கும்போது பார்க்க நல்லா இருக்காது சொல்லிட்டு தான் இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராலி. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர் பவுடர் யூஸ் பண்ணுவோம். லைட் ரோஸ், ஃபஸ்ட்டு லைட் ரோஸ் எடுத்து கொஞ்சம் மேலெல்லாம் போட்டுக்கணும். லோவர் லேஷ் லைன்லேயும் லைட் ரோஸ், லோவர் லேஷ் லைன்லேயும் லைட் ரோஸ். முதல்ல சாண்டல் கலர் வந்து ஐப்ரோ பண்ணிட்டு கொஞ்சம் அது ஹைலைட்டர் பவுடர்லேயே இந்த சாண்டல் கலரில் இருக்குல்ல அதை எடுத்து ஐப்ரோ கொஞ்சம் தனியாக தெரியும், தனியாக தெரியும். எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? நான் எதுவுமே போடலை பாருங்கள், ஆனால் எப்படி பிரைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. அதான் எல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு எல்லாமே காரணம் இந்த சீரம் தான். சீரம், மாய்ஸ்சரைசர், உங்களுக்கு இந்த மேக் லூஸ் பவுடரு, அதுவே உங்களுக்கு க்ளோவாக காட்டும். இன்னும் நல்லா மேக்கப் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணணும். ஆனால் அடிக்கடி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஒரு மேக்கப்புக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். எல்லா நாளும் நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுல்ல. இந்த மேக்கப்பு எதுக்கு பண்ணணுமோ அதுக்கு நீங்கள் பண்ணிக்க, அதுதான் நான் காட்டுறேன். நீங்கள் வந்து இது ஃபில்டர் வந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்களாம் நினைப்பீங்க. ப்ராமிஸாக சொல்கிறேன், எதுவுமே பண்ணலை. நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் உண்மை. இப்போ ஹைலைட்டர் தான் நான் கொடுக்குறேன். லிக்யூடில் யூஸ் பண்ணுவேன், இந்த பவுடரில் யூஸ் பண்ணுவேன். டார்க் ரோஸ் கலர்னு நெக்ஸ்ட்டு வந்து
eyeliner, Maybelline Neon Colossal Golden Liner. ஐலைனர் வந்து இதுலேயே நம்ம வந்து காஜல் விடுவோம், ஃபுல்லாக விடாமல் இதுலேயே விடுவோம். எப்பயுமே வந்து காஜலில் தானே நம்ம விடுவோம், இன்றைக்கி வந்து நம்ம இதில் விடுவோம். Dazzler Mascara. ஐலைனர்லேயே காஜல் விட்டாச்சு, ஐலைனர் விட்டுட்டேன், டேஸ்லர் மஸ்காரா மட்டும் யூஸ் பண்ணிட்டேன். ஐப்ரோ பென்சில். என்னோட லுக் எப்படி இருக்குது? Next, Beauty Matte Lipstick, pink color. Crazy Lip Balm. எப்படி இருக்கு? சிம்பிள் மேக்கப் பாருங்க. எந்த ஒரு அஃபோர்டபுள் ப்ராடக்டை வச்சு சிம்பிளாக எப்படி க்ளோவாக இருக்கு, பிரைட்டாக இருக்கு. நெக்ஸ்ட்டு செட்டிங் ஸ்ப்ரே, ஃபிக்ஸிங் மிஸ்ட்டு, கிஸ் பியூட்டி ஃபிக்ஸிங் மிஸ்ட்டு, செட்டிங் ஸ்ப்ரே ஒரு தடவை அடிச்சுப்போம். இந்த ஹியரிங்ஸ் பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? இந்த ஃப்ரீ ஹேருக்கு வந்து இந்த மாதிரி லாங் ஹியர்ஸ் போட்டிருந்தோம்னா கொஞ்சம் அழகாக இருக்கும், அதுக்காக தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஹியரிங்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஹேருக்கு தான் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களா. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பொட்டு. எந்த பொட்டு வைப்போம்?
பிங்க் கலர் பொட்டு வச்சுருக்கேன். ஏன்னா பிங்க் கலர் லிப்ஸ்டிக்கு, பிங்க் கலர் ஹியரிங்ஸு, பிங்க் கலர் பட்டர்ஃப்ளை பின்னாடி வச்சுருக்கேன். அதனால் பிங்க் கலர்லேயே பொட்டு வச்சுட்டேன். ஆனால் சுடிதார் க்ரீன் தான், கொஞ்சம் ஒரே மாதிரி இல்லாமல் அசரிஸுக்கு தகுந்த மாதிரி பொட்டு வச்சுட்டேன். இந்த லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். எப்பயுமே ஒரே கலரில் தானே போடுறோம், கொஞ்சம் ஹியரிங்ஸுக்கு தகுந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள். நம்ம பண்ணுற மேக்கப்பில் ஒரு அட்ராக்டிவ் இருக்கணும், நம்ம பண்ணுற ட்ரெஸ்ஸில் ஒரு கிரேஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதே மாதிரி ஒரு எலகன்ஸ் இருக்கணும். எலகன்ஸ் வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ உள்ள எல்லா பெண்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன ஒரு நளினம் இருக்கணுமோ அந்த நளினத்தை தேடுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நிறையா இந்த வெயிட் லாஸ்லாம் பண்ணுறாங்க. பண்ணி எல்லாமே மாறிடுச்சு. யாரோட ஏஜையுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு எல்லாமே மாறிட்டு, எல்லாமே கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பெண்களும் நல்லா ஸ்டைலாக சூப்பராக தான் இருக்காங்க. குயிக் அண்ட் ஈஸி சிம்பிள் மேக்கப் லுக். எப்படி இருக்குது இந்த லுக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த லுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஈஸியாகவும் இருக்கணும், அதே சமயம் குயிக்காகவும் ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த அசரிஸ், அதுக்கு தகுந்த ஹேர் ஸ்டைலு, அதுக்கு தகுந்த மாதிரி முகத்துக்கும் அலங்காரம் பண்ணணும். ஸோ எப்படி டக்குன்னு இப்படி ஒரு சொடக்கு போடுறதுக்குள்ளே கிளம்பிடணும். இப்போ உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே பண்ணதுனால ஒரு 15 மினிட்ஸ் அதிகமாகவே ஆயிடுச்சு. ஆனால் நம்ம பேசாமல் பண்ணணும்னு வச்சுக்கலாம், எல்லாமே நான் ஒரு 15 மினிட்ஸ்லேயே நான் கிளம்பிடுவேன். அந்த மாதிரியான ஒரு மேக்கப் தான் குயிக் அண்ட் ஈஸி சிம்பிள் மேக்கப் லுக்.